Good morning, dear students. Today we are going to learn about the topic name is pteridophytes. So the remaining part of plant kingdom, the topic is pteridophytes. Pteridophytes is nothing but is the first true land plants. Okay, with a xylem and phloem. Xylem and phloem is the vascular tissue. These are also called the pteridophytes. Hence, they are called vascular cryptogams. The main plant bodies differentiate into true root and stem and leaves. இப்போ பிளான்ட் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரூட் ஸ்டெம் லீவ்ஸ் அப்படி தான் வந்து மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ல தீஸ் ஆல் த த்ரீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட். அதில் ரூட்டும் ஸ்டெம்மும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டெம்மில் என்ன இருக்குது, லீவ்ஸ் இருக்குது. ஓகேவா, தீஸ் ஆர் கால்டு த vascular cryptogam. Pteridophytes also exceed alternations of generation. The diploid saprophytic base. Diploid haploid ரெண்டு இருக்கு. Diploid அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம், 2n அப்படின்னு அர்த்தம். 2n. Haploid அப்படின்னா சிங்கிள் n, ஒரே ஒரு n. ஸோ டிப்ளாய்டு வந்து சாப்ரோஃபைட்டிக் பேஸ்னும் ஹேப்ளாய்டு வந்து ஹேமட்டோபைட்டிக் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இதில் சாப்ரோஃபைட் டிப்ளாய்டு ஃபேஸ் தான் வந்து டாமினேட் ஃபேஸ். ஏன்னா அதில் 2 n இருக்கிறதுனால அதுதான் டாமினேட். ஓகே, சாப்ரோஃபைட்ஸ் ரீப்ரொடியூஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ். ஸ்போரோஃபைட்ஸ் மீன்ஸ் ஸ்போர்ஸ், விதையை உருவாக்குறதே ஸ்போரோஃபைட்ஸ் தான். ஸ்போர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணும், ஸ்போரோகானியம் உருவாக்கும். த ஸ்போரோகோனியா பியர் லீவ்ஸ் ஆர் கால் ஸ்போரோஃபில். chlorophyll மாதிரி ஸ்போரோஃபில். மோஸ்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் கால் microspore or megaspore. Micro means small, mega means big. Homospores means same, ஒரே அளவா இருக்கும். In some plants both microspore and megaspore are produced heterospores. Heterospores means different. Homo na same இருக்கும். Okay, spores give rise to gametophytic generation called prothallus. ஒரு generation உருவாகிறது பேரு prothallus, which is short lived and independent. ஷார்ட்டா இருக்கும் அதோடைய லீவ், வாழ்றது அதுமே சுதந்திரமா இருக்கும். The gametophytes produce a multicellular sex organs. Gametophytes produce multicellular sex organs, antheridium, which produce anthrozoid, male gamete. Okay, gametophytes அப்படினாவே is nothing but it's a male and female gamete called the gametophytes. Okay, male gamete பேரு anthrozoid, archegonium அப்படின்றது female gamete, egg வந்து female gamete. The anthrozoid fertilizes with egg and form diploid zygote. So male gamete female gamete ரெண்டு சேர்றதா வந்து என்னதுன்னா diploid zygote. Diploidனா 2. It develops into embryo. ரெண்டு zygote சேர்ந்தோன்னா என்ன வரும், எம்பிரியோனா கரு உருவாகும், which is differentiate into the saprophyte. ஓகே, அது வந்து எதுல இருந்து டிஃபரண்டா இருக்கும் அப்படின்னா saprophyte வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, these are called the pteridophytes. Next வந்து classification of pteridophytes. Pteridophytes are classified into 4 types வந்து பிரிக்கிறாங்க. Coleoptera, Lycoptera, Spinothera, Tetrosera அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் pteridophytes. ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் pteridophytes. என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் எக்கனாமிக் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர் யூஸ்ட் as ஆர்னமெண்டல் பிளான்ஸ். ஆர்னமெண்டல் பிளான்ஸ் அப்படின்னா அழகுக்காக வளர்க்கக்கூடியது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து the rhizome and petioles are yield the vermifuge drug. The sporocarp massively used as a food by some people. சிலர் வந்து இதை ஃபுட்டாகவும் சாப்பிட்றாங்க. ஓகேவா, இதில் ரைசோசோமில் பெட்டியூல்ஸ்னா இலைக்காம்பு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரையோஃபைட்ஸ் அண்ட் டெட்ரோபைட்ஸ். ப்ரையோஃபைட்ஸுக்கும் டெட்ரோபைட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ப்ரையோஃபைட்ஸில் வந்து பிளான்ட் பாடி cannot be differentiate. நம்ம இதில் வந்து டெட்ரோபைட்ஸில் ரூட்டு ஸ்டெம் லீவ்ஸ்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், ஆனால் ப்ரையோஃபைட்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம். ப்ரையோஃபைட்ஸ் ஆர் ஆம்பிபியன்ஸ், இருவாழ்வின்னு சொல்லியிருக்கேன். நீர்லையும் இருக்கும் நிலத்திலையும் இருக்கும் ப்ரையோஃபைட்ஸ். பட் டெட்ரோபைட்ஸ் வந்து ட்ரூ லேண்ட் பிளான்ஸ். லேண்டில் மட்டும்தான் உண்மையாக இருக்கக்கூடிய பிளான்ட் தான் டெட்ரோபைட்ஸ். Vascular tissues are absent. இதில் vascular cryptogam இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். Vascular tissue are present. The dominant phase of the plant body is gametophyte. இதில் வந்து sporophyte. இதில் sporophytic generation depends on the gametophytic generation. இதில் gametophytic generation does not depend on saprophytic generation. இது வந்து sporophytic வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது, அதுவாகவே என்ன பண்ணிடும், யங் ஒன்ஸை ரிலீஸ் பண்ணும், யங் பிளான்ட்டை. ஓகேவா, pteridophytes. These are the difference between the bryophytes and pteridophytes. Next we move on to gymnosperm. What is gymnosperm? Gymnosperm is nothing but is a naked seed plant. ஓகேவா, நம்மளுடைய கண்களால் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடியது திறந்த விதை தாவரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஓவல் இஸ் நாட் என்க்ளோஸ்ட் பை ஓவரி. அதில் இருக்கக்கூடிய ஓவல்ஸ் வந்து ஓவரியால் க்ளோஸ் ஆகி இருக்காது ஜிம்னோஸ்பர்மில். ஜிம்னோஸ்பர்ம் ஹேவ் 2 phases. Life cycles, gametophytic and sporophytic. Sporophytic plant bodies dominate land and differentiate into root, stem, leaf.
ஓகே, they have well developed vascular tissue. vascular tissueனாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பெரிய கிளாஸ் 10th 11th 12th எல்லாமே வரும். vascular tissue அப்படின்னாவே சைலம் ஃப்ளோயம் ரெண்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா vascular tissue சொல்லுவோம். சைலம் வந்து நீரை கடத்தும், ஃப்ளோயம் வந்து ஃபுட்டை கடத்தும். நீரை வந்து எப்படி கடத்தும், நீரை எது கடத்தும், எந்த பார்ட் பிளான்ட்ல அப்படின்னா நம்ம வாட்டரை வந்து பிளான்ட்ல எங்கே ஊற்றுவோம், கீழே ரூட்ல தான் ஊற்றுவோம். ஸோ ரூட் தான் வந்து வாட்டரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும் எல்லா பார்ட்ஸுக்கும். சரியா? அப்போ சைலம் வந்து வாட்டரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அந்த ஃபுட்டை வந்து எது ப்ரிப்பேர் பண்ணும், லீவ்ஸ் தான் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். அப்போ ஸ்டெம்மில் தான் என்ன பண்ணும், ஃபுட்டு வந்து கடத்தப்படும். ஸோ சைலம் இஸ் கண்டக்ஷன் டு தி வாட்டர், ஃப்ளோயம் டு கண்டக்ஷன் டு த ஃபுட். ஓகேவா? Xylem and phloem, these are called vascular tissue. Very, very important one word question and also very, very important. Okay, next classification of gymnosperm. Gymnosperm 4 types of classify பண்றாங்க. Cyctuals, zincals, coniferals, nettles. Actually 4 types of பண்ணிருப்பாங்க. Okay, wow. These are plants like small plants. Cyctuals is small plants. Okay, wow. Ginkgos is they are large trees with a fan shape. இந்த leaves எல்லாம் பாருங்க fan மாதிரி இருக்கா, இது வந்து fan shape leaves. இது வந்து ஸ்மால் பிளான்ட்ஸ்லேருந்து வரக்கூடியது. ஓகேவா? இந்த அம்பர்லா மாதிரி நீட்டிட்டு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோனிஃபெரல்ஸ். தீஸ் ஆர் எவர் கிரீன் ட்ரீஸ் வித் கோன் லைக் அப்பியரன்ஸ். எவர் கிரீன் ட்ரீஸ்னால் எப்போவுமே அது கீழே வந்து இலையுதிர் காலம்னாலும் அந்த இலையில வந்து உதிராமல் இருக்குது. எவர் கிரீன்னா அதான் அர்த்தம், எப்பவும் ஒரே மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நெட்டல்ஸ். நெட்டல்ஸ் ஆர் ஸ்மால் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ். தி பாசஸ் அட்வான்ஸ் கேரக்டர்ஸ் லைக் ஆன்ஜியோஸ்போம். இது வந்து ஜிம்னோஸ்போம், இது ஆன்ஜியோஸ்போம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜிம்னோஸ்போம்னா என்ன சொன்னேன், திறந்த விதை தாவரம்னு. ஆன்ஜியோஸ்போம்னா மூடிய விதை தாவரம் அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஓவல்ஸ் வந்து ஓவரியால க்ளோஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்போம். என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் ஜிம்னோஸ்போம்ல அப்படின்னு பார்த்தோம்னா, வுட்ஸ் ஆஃப் மெனி கன்ஃபியூஸ் யூஸ் இன் த பேப்பர் இண்டஸ்ட்ரி. பேப்பர் இண்டஸ்ட்ரியில ஜிம்னோஸ்போம் ரொம்ப யூஸாக இருக்கும். அண்ட் த கானிஃபர்ஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் சாஃப்ட் வுட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், பேக்கிங் அண்ட் பிளேவுட் இண்டஸ்ட்ரி. நிறைய பிளேவுட் இண்டஸ்ட்ரிக்கும் யூஸ் ஆகும். பேப்பர் இண்டஸ்ட்ரி, பிளேவுட் இண்டஸ்ட்ரி. ஓகே, சீட்ஸ் ஆஃப் பினஸ் ஜென்டேரியா ஆர் எடிபிள். எடிபிள்னா சாப்பிடக்கூடிய பொருள். ஓகேவா? தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆஸ்மா அண்ட் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கும் இந்த பிளான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, மெடிக்கலுக்கு மெடிசனலாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு ஆன்ஜியோஸ்போம். The term angiosperm is derived from 2 Greek words. Angio, which means box or closed. Angio means box or closed. Then sperma means seed. So, மூடிய விதை தாவரம் அப்படின்னு அர்த்தம். Okay, is it clear? They have well developed vascular tissue called xylem and phloem. Xylem and phloem well developed இருக்கும் இதுல. Okay, xylem fiber, xylem parenchyma. அதுமாதிரி phloem contains sieve tubes, phloem parenchyma, companion cells, phloem fibers. இது எல்லாமே angiospermsல well developed இருக்கும். Next வந்து classification of angiosperms. Angiosperm எப்படி டிவைட் பண்றாங்க? Dicot, monocot. There are 2 classes. இருவித்திலை ஒரு வித்திலை தாவரம். ஒரே ஒரு விதை தான் இருக்கும். மோனோ மீன்ஸ் சிங்கிள், டை மீன்ஸ் 2. ஒரு வித்திலை தாவரம், இருவித்திலை தாவரம் தமிழ்ல சொன்னா. நெக்ஸ்ட் கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைகாட். டைகாட்டுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? இருவித்திலை தாவரத்துக்கு சீட் ஹஸ் 2 cotyledons, 2 விதை இருக்கும். சரியா? 2. Plants have tape root system. Leaves are with radicular venation. Tape root system இருக்கும், ஆணிவேரா இருக்கும். Flowers are tetramerous and pentamerous. Calyx and corolla are well differentiated. Calyxனா தெரியும். இப்போ செம்பருத்தி பூ எடுத்துட்டோம்னா அந்த ரெட் கலர் ஃபுல்லாக வந்து பெட்டல்ஸ், அது பேர் கரோலான்னு பேர். அதுக்கு கீழே கிரீன் கலரில் இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் என்னது? கேலக்ஸ். A group of sepals called calyx, a group of petals called corolla. Pollination occurs mostly by insect. Pollination வந்து எப்படி? பாலினேஷனா ஃபெர்டிலேஷன் தான், அந்த மாதிரி நடக்கும். It occurs by the insectல நடக்கும். எக்ஸாம்பிள் பீன், மேங்கோ, நீம் ட்ரீ. தேன் எடுக்க வந்து இன்செக்ட் வந்து சக் பண்ணுள்ள நெக்டாரை, அதான் வந்து பாலினேஷன். நெக்ஸ்ட் கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோகாட். மோனோகாட்னா என்ன? டைகாட்னா 2 சீட் இருக்கும், அப்போ மோனோகாட்னா ஒன்லி 1 சீட் இருக்கும். ஓகே, பிளான்ட் ஹவ் ஃபைப்ரஸ் ரூட். இங்கே வந்து டேப் ரூட், இங்கே ஃபைப்ரஸ் ரூட், சல்லிவே. ஓகேவா? ஃபிளார்ஸ் ஆர் ட்ரைமர்ஸ் அண்ட் நாட் டிஃபரன்ஷியேட் கேலக்ஸ் அண்ட் கரோலா. இதில் வந்து கேலக்ஸ் கரோலா டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டாங்க, இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. பாலினேஷன் அக்கர்ஸ் மோஸ்ட்லி பை விண்ட். காற்று மூலம் நடக்கும். காற்றுல வந்து அசையும்ல, பிளான்ட் அசையும் போது இன்னொரு பிளான்ட்ல போய் மோதும் போது அங்கே வந்து பாலினேஷன் நடக்கும். பாலினேஷன் மீன்ஸ் மகரந்த சேர்க்கை நடக்கும். இங்கே வந்து இன்செக்ட் மூலம் நடக்கும் டைகாட்ல. ஓகே, எக்ஸாம்பிள் கிராஸ், பேடி, பனானா, இதுலாம் மோனோகாட். ஓகே, நெக்ஸ்ட் டாக்ஸானமி. Taxonomy is the branch of biology that deals with the study of identification, classification, description and nomenclature of living organisms. ஒரு லிவிங் ஆர்கானிசம் வகைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்ஸானமி, அது எந்த ஃபேமிலியை சேர்ந்தது, அதோட ஜீனஸ் என்ன, அதோட ஸ்பீசிஸ் என்ன அப்படின்றது டாக்ஸானமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா?
இதை யார் சொல்லியிருப்பா அப்படின்னா இந்த வேர்டை the taxonomy was first coined by அகஸ்டியன் பிரமஸ் டி கேண்டல் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன். பிளான்ஸ் ஆர் அரேஞ்ச் இன்டு டிஃபரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் அண்ட் பேசிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஸ். பிளான்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதோடைய சிமிலாரிட்டிஸ் டிஃபரன்ஸ் என்னென்ன வேறுபாடோ அதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னென்ன கிளாசிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், பயோலோஜெனடிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி 4 டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். This is the earliest system of classification in plants. இது வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இருந்த கிளாசிஃபிகேஷன் இது. ஓகேவா. இதை யார் சொல்லியிருப்பா அப்படின்னா கரோலஸ் லினேயஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் வந்து ஒரு புக் வந்து ஹிஸ் புக் வந்து ஸ்பீசிஸ் பிளான்டரம் அப்படின்னு ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருப்பார் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் யார் சொல்லியிருப்பாங்கன்னா பெந்தமன் ஹூக்கர் சொல்லியிருப்பாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. நேச்சுரல் சிஸ்டம் வந்து பெந்தமன் ஹூக்கர் சொல்லியிருப்பாங்க. கிளாசிஃபைட் இன்டு த செவரல் கேரக்டர் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகே. ஹெர்பேரியம் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ப்ரெஸ்ட் ட்ரை பிளான்ட்ஸ். ஹெர்பேரியம்னா தெரியுமா, நம்ம முன்னெல்லாம் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து லீவ்ஸை கலெக்ட் பண்ணி அதை காய வச்சு நோட்டில் பேஸ்ட் பண்ணி ஒட்டுவோம்ல, அந்த மாதிரி பதப்படுத்தி வைக்கிறதுக்கு பேர் தான் ஹெர்பேரியம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பைனாமிய நாமன்கல்ச்சர், இரு பெயரிடு முறை அப்படின்னு பேர் இருக்கு. இதை யார் சொல்லியிருப்பா அப்படின்னா கரோலஸ் லினேயஸ் சொல்லியிருப்பாரு. இப்போ ஒரு பிளான்ட்டுக்கோ ஒரு அனிமலுக்கோ ஒரு பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு 2 பேர் இருக்கும். பேரினம் இரு பேரிலிருந்து கரோலஸ் லினேயஸ் சொல்லியிருப்பாரு. பைனாமியல் நேம் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ்ட் பை காஸ்பர் டான் இன் த இயர் 1623. பைனாமியல் சிஸ்டம் வாஸ் இம்ப்ளிமெண்டட் பை லினேயஸ் இன் ஹிஸ் புக் ஸ்பீசிஸ் பிளான்டரம்னு ஒரு புக்கு வேற வெளியிட்டிருப்பாரு. இந்த சிஸ்டம் ஆஃப் நேமிங் த பிளான்ட் சயின்டிபிக் பேசிஸ் இஸ் நோன் அஸ் பொட்டானிக்கல் நாமன்கல்ச்சர் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் வந்து சீடர் பிளான்ட்ஸ் டிவிஷன். சீடர் பிளான்ஸ் டிவிஷனை 3 பிரிச்சிருப்பாங்க. கிளாஸ், சப் கிளாஸ், சீரீஸ்னு. கிளாஸ் வந்து டைகாட், மோனோகாட், ஜிம்னோஸ்போம். ஜிம்னோஸ்போம் ஃபர்தர் டிவைட் பண்ணிப்பாங்க. பாலிபெட்லேட், கேமோபேட்லேட், மோனோகிளாமிடே அப்படின்னு சொல்லிட்டு. பாலிபெட்லேட்லேருந்து சீரீஸ் 3 இருக்கும். டாலிமிஃப்ளோரே, டிஸ்கிளிஃப்ளோரே, கால்சிஃப்ளோரே. ஸோ அதே மாதிரி கேமட்டோஃப்ரே, இன்ஃபரே, கெட்ரோமெரே, பைகார்ப்லே. மோனோகிளாமிடேல சீரீஸ் வந்து 8 சீரீஸ் இருக்கும். ஃபேமிலி மொத்தம் 36 ஃபேமிலி இருக்கு. சரியா. இது வந்து லீவ்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கோ அதை பொறுத்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ட்ஸ். என்னென்ன யூசஸ்லாம் இருக்குது அப்படின்னா தமிழ் நேமுக்கு இருக்குது பாருங்க. குப்பை மேனி, வில்வம், தூதுவளை, கீழாநெல்லி, சோத்துக்கற்றாழை, இது எல்லாமே மெடிசினல் பிளான்ட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரையும். ரைட்டா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சயின்டிஃபிக் நேம் இருக்குது. குப்பை மேனிக்கு சயின்டிஃபிக் நேம் வந்து ஆக்லிஃபா இண்டிகா. Okay, it belongs to the family Euphorbiaceae. The passes obtained from the paste obtained from the leaves of the plant used to cure the burn of the skin. ஏதாவது ஸ்கின்னில் ஏதாவது பேர்ன் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதோடைய கம்மமாக இருக்க அந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம அதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா க்யூர் ஆகும். நெக்ஸ்ட் வில்வம். வில்வம் எடுத்தோம் அப்படின்னா வில்வம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஏதாவது டயரியா, டிசென்ட்ரி, அஜீரணத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில்வம் இலை சாரை குடிப்போம். அது வந்து சரி பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சொலானம் ட்ரிஃப்ளோட்டம்ன்றது தூதுவளை. தூதுவளை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது எதை க்யூர் பண்ணும், கோல்டு, காஃப், இருமல் எல்லாத்தையும் சளி எல்லாமே சரி பண்ணுறது தூதுவளை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கீழாநெல்லி. கீழாநெல்லி இஸ் த Phyllanthus amaris is the scientific name. இது கியூர் டு த ஜாண்டிஸ். ஜாண்டிஸ்னா மஞ்சக்காமலை கியூர் பண்ணுது. இந்த கீழாநெல்லி சாரை குடிச்சோன்னா இது ஸ்ட்ரென்த், டியூ டு ஸ்ட்ரென்த் டு த ஹியூமன் லிவர். ஹியூமன் லிவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கீழாநெல்லி சாறு நல்லது. ஏன்னா ஜாண்டிஸ் வர்றதுக்கு காரணமே லிவர் டேமேஜ் ஆகிறதுனால தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சொத்துக்கற்றாழை, ஆலிவரா ஜெல், ஆலிவரான்னு சொல்லுவோம். It belongs to the family Liliaceae. Leaves of this plant is used to cure piles and inflammation on the skin. It cures peptic ulcer. The ulcer எல்லாமே cure பண்ணுது aloe vera. Okay, these are the medicinal plants. These all things are. The lesson is over. Okay, study well. See you next class. Thank you for watching, dear students.